गाड़ी उठाओ जल्दी जल्दी அக்கா 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 ஒன்னும் ஆகல எந்திரிங்க அக்கா பாத்து ஒன்னும் ஆகல ஏன் விசாரிக்காம இருக்கீங்க? சீக்கிரம் விசாரிச்சு விடுங்கயா. சரிங்க சார். சார் ஆமா, என்ன விஷயம்? சார், மாரியம்மன் கோவில் தெரு வழியா வரப்போ இவங்க கழுத்துல இருந்த செயினை பைக்ல வந்த 2 பேர் அறுத்துட்டாங்க சார். நான் எதிரில வந்து புடிச்சிட்டேன். ஆனா செயினை மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சது. அந்த 2 பேர் தப்பி ஓடிட்டாங்க சார். ஆமா சார், இந்த பாப்பா மட்டும் வராம இருந்திருந்தா என் செயின் பறி போயிருக்கும் சார். என் புள்ள சம்பளத்துல வாங்கி கொடுத்தது சார். செயின் காணாம போயிருந்தா தாங்கி இருக்க மாட்டான் சார். சாமி மாதிரி இந்த பொண்ணு தான் சார் காப்பாத்துச்சு. வண்டி நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்காமா? இருக்கு சார். TN 86 1681. ஆளை பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? சார், ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. முகம் தெரியல. ஆனா உருவமா பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் சார். யோ கணேசா, நம்ம கிட்ட இருக்கிற செயின் ஸ்னாச்சர்ஸ் போட்டோ எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட காட்டுங்க. அடையாளம் தெரியுதான்னு பாப்போம். ஓகேங்க சார். யோ பிரேமே சார், TN 86 1681 RT ஆபீஸ் போய் இந்த வண்டி எந்த அட்ரஸ்ல இருக்குன்னு கண்டுபிடி. சரிங்க சார். யோ, அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற போட்டோலாம் இந்த பொண்ணு கிட்ட காட்டியா? நீ போமா உள்ள. சரிங்க சார். உள்ள போங்கக்கா. வாங்கம்மா வாங்க. இவனாமா? இல்லைங்க சார். அடுத்து அடுத்து இவங்க யாரும் இல்லையா சார்? சரி, நீங்க போங்க. சார், அதுல இருக்கிற யாருமே இல்லைங்க சார். ஆனா அவங்க பேசுறத பார்த்தா நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி தெரியல சார். நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி தெரியலையா? ஐ லவ் இந்தியா. ஏய், வாய் மூடுறா. யோ, புதுசா வெளியூர்காரங்க இறங்கி இருக்காங்க போல இருக்கு. வண்டியோட அட்ரஸ் எடுங்க, யாருன்னு பாப்போம். அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அட்ரஸ் வந்துரும். யாருன்னு போய் பாப்போம். உட்காருங்க. சரிங்க சார். அக்கா உட்காருங்க. உட்காருங்க அக்கா. சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுடா கட்டகுண்டு. ஆயில் மில் ஓனருங்கிறான். இவனுடைய பொண்ண சரவணனுக்கு கட்டுறோம். அந்த செல்வாக்க வச்சு நாம அரசியல் வாழ்க்கையில உயர்றோம். செல்லக்கிளே, கோவிந்தன் சொல்லி தென்னை மரத்துக்கெல்லாம் மருந்து போட சொல்லு. அடுத்த வீட்டு எப்பன்னு கேட்டு வை. அடுத்த வீட்டுக்கு நாம எல்லாம் குடும்பத்தோட போகணும். சரியா? என்ன சீவி முடிச்சு சிங்காரிச்சு ரெடியான மாதிரி தெரியுது. அப்பா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆஹா, ஆயில் மில் குரூப் வந்துருச்சுங்க. ஏக்கா 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 சீக்கிரம் வாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்தாச்சுக்கா பொண்ணு வீட்டுக்காரங்க. ஏன் உங்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் கொடுத்து பொண்ணு பார்க்க முடியுமா? ஏன் மூத்த மகனுக்கும் பொண்ணு கிடைச்சிருச்சுங்க. வாங்க வாங்க போலாம். பொறுத்திருந்து பாருங்க மாமா அவர்களே. அம்மா வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க.
வாங்க வாங்க ம், ஆ. வாங்க வாங்க ஏன் உட்காருங்க. நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. பையனை பத்தி கட்டக்குண்டு எல்லாம் சொன்னாருங்க. எல்லாம் சொல்லிட்டேன். என்ன சொன்னாருங்க? எல்லாம் சொன்னாருங்க. எல்லாம்னா என்னங்க? எல்லாம்னா எல்லாம் தான் மாமா அவர்களே. ஆ ம். பையன் என்ன வேலை பார்க்கறாருன்னு சொன்னாருங்களா? இல்லைங்க, கேக்கலையா நீங்க? தேவையில்லைங்க. ஆ? எதுக்கு வேலை? ஏங்க பொண்ணே சம்பாரிச்சு கொட்டுமா என்ன? வேலை வெட்டிக்கு போவோம், பையன் இப்படி சோறு போடுவான். எங்க கிட்ட செக்க நாட்டுற மில்லு இருக்குதுங்க, அத பாத்துக்கிட்டாலே போதுங்க. ஓ, எப்படி மாடா மிஷினா? மாடுதானுங்க, அது சுத்தி சுத்தி வர்றத பார்த்தா போதுங்க. என்ன வரும்போது வாளியில பிடிக்கணுங்க. சொந்த பிசினஸ்ங்க. சரி, என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டீங்களா? அதுக்கு என்ன பெரிய படிப்பா படிக்க வேண்டியது கிடக்குது? படிச்சாலும் பரவாயில்லைங்க, படிக்கலனாலும் பரவாயில்லைங்க. இப்ப எல்லாத்தையும் விசாரிச்சிட்டீங்க, பொறவு என்ன? மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. சரவணா, சரவணா. மத்ததெல்லாம் பேசிரலாங்க. எனக்கு 2 பசங்க. நீங்க இப்ப பார்க்க போற பையன்தான் மூத்தவன். சொக்க தங்கங்க. இவ என் பெரிய பொண்ணு. வணக்கம். வணக்கங்க. 2வது பொண்ணு காலேஜில் படிச்சிட்டு இருக்கா. 2வது பையன் பில் கலெக்டரா இருக்கான். இதுல உங்க வீட்டுக்காரர் யாருன்னு சொல்லவே இல்லைங்களே. அட, 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 அட. அருமையான கேள்வி. செக்கு கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கேன்ல, நான் தான் ஓ, உங்க பொண்ணை கட்டிக்க போற பையனோட ஓ, அப்பன். சரிங்க. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நான் யார்கிட்டயும் சொல்லலைங்க. எனக்கு என் பெரிய பொண்ணு, என் தம்பி, எங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. வாடா மாப்ள. ஏய் கங்க்ராச்சுலேஷன். சரவணா, கும்பிட்டுக்கடா. ஏய் சொல்லிட்டியா? இவங்க தான் பொண்ணோட அப்பா அம்மா. உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. தப்பா நினைக்காதீங்க, எங்களுக்கு நிறைய சொத்து பத்துலாம் இருக்குதுங்க. ஆம்பளை புள்ள இல்லைங்க, 2 பொண்ணு தாங்க. சின்னவ படிச்சுக்கிட்டு இருக்கிறா. பெரிய மாப்பிள்ள தான் எங்க வீட்டு மூத்த பையன். தகுதியான குடும்பமா இருக்கணும்னு பார்த்தோம். வேலை வெட்டிலாம் முக்கியம் இல்லைங்க, எங்க சொத்தை பாத்துக்கிட்டாலே போதுங்க. அதுக்கு ஒரு வாட்ச்மேனே போதுங்களே. பெரிய மாப்பிள்ள தான் எங்க வீட்டு மூத்த பையன்.